கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். குரு பெயர்ச்சி 2024-25 குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லும்போது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய காலகட்டத்தை குரு பெயர்ச்சின்னு சொல்கிறோம். இப்போ மேஷ ராசி கிருத்திகா நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து கிருத்திகா நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு போகிறார். 1-5-2024 மாலை 5:30 மணிக்கு மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு குரு பகவான் செல்றார். 11-5-2025 வரலும் குரு பகவான் ரிஷபத்தில் இருக்க போகிறார். இந்த ஒரு வருஷம் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது சித்திரை மாதம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் 18ஆம் தேதியிலிருந்து விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி வரலும், அதாவது சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி குரோதி வருஷத்தில், அதாவது 1-5-2024 11-5-2025 வரையிலும் குரு பகவான் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பலன்களை இப்போ பார்க்க போகிறோம். மெதுவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடியது குரு, சனி, ராகு, கேது, இந்த கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை பற்றி சொல்லுவோம். இவர்கள்லாம் வருடத்திற்கு ஒரு முறை, குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறார். ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு 40 நாள் ஆகும். ஒரு டிகிரியை கடக்கிறதுக்கு 12 நாள் ஆகும் அவருக்கு. சனி பகவான் 2.5 வருஷமாகும். ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசி போகும்போது. இதனால தான் அவர்களோட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய, தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வல்லமை அவர்களுக்கு உண்டு. குரு பகவானை பொறுத்தவரையிலும் குரு பகவான் தனகாரகன், புத்திரகாரகன் அப்படின்னு காரகத்துவம் அப்படின்றது கொடுத்துருக்கு. அதாவது அவர் தான் அத்தாரிட்டி அந்த 2 விஷயத்துக்குமே. குரு பகவானை பொறுத்தவரையில் குருவை பொன்னன்னு சொல்லுவாள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு இருந்த வீட்டை விட பார்த்த வீடு சுபிட்சம் அதிகமாகும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிட சாஸ்திரம். அதாவது இருக்கிற வீட்டிலையும் நல்லதை செய்வார், அவர் பார்க்கிற வீட்டில் மேலும் நல்லதை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை குரு பகவான் ஒரு ராசியாக என்னென்ன பலன்களை தருவார் அப்படின்றது நம்ம இப்போ பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி குரு பகவான். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இப்போது பேரர் 1-5-2024 11-5-2025 வரலும் உண்டான நாட்களில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல போகிறார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு போயிடுறார். இதன் மூலியமாக 3ஆம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருக்கார். என்ன சார் இது, குரு பகவான் மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியின் சப்தமத்தை பார்க்குறார், 9ஆம் இடத்தை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார். இது ஒரு பெரிய ஏற்றமான காலகட்டமாக இருக்க போகிறது. 7ஆம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் உங்களுக்கு திருமண பாக்கியம் வந்தாச்சு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் வரும். உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றமான செய்தி வரும். அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பெயர்ச்சி அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உயர்கல்வி படிக்கிறதுக்குன்னு வெளிநாட்டுக்கு போகணுன்னு பார்த்துட்டு இருக்கவாளுக்கு இப்போ அவளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த மீனராசிக்காரர்கள் இந்த பிஆர் அந்த மாதிரியான, அதாவது பர்மனெண்ட் ரெசிடென்ட்ஷிப் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, க்ரீன் கார்டு ஹோல்டர்ஷிப் பார்த்துட்டு இருக்காங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வருஷம் அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறார். 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். ஏன்னா அதாவது தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்தை பார்க்குறதன் மூலியமாக தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய ராசிநாதனே 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகள் எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் உண்டு. இளைய சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால தந்தையின் மூலியமாக செல்வங்கள் வரக்கூடிய வாக்கியம் உண்டு. தந்தைக்கு உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதை தவிர பார்த்தோம்னா உங்களுடைய ராசி மூதாதையர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஏன்னா 9ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல ராசிநாதனே போய் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த முயற்சியாக இருந்தாலும் இவ்வளோ நாளாக கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன் சொல்கிறேன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் 7.5 சனி போயின்னு இருக்குது. 7.5 சனி போச்சுன்னா அபரிமிதமான செலவுகள் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் தனிச்சு இருக்கார். அதனால் துர்கிரகங்கள் மறைந்து இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இருந்தாலும் 7.5 சனி ஆரம்பிக்கும் பொழுது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலை மாறக்கூடும்,
புதிய வேலை செல்லக்கூடும், டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சிகளில் எல்லா விதத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இவ்வளோ நாள் 7ஆம் இடத்துல கேது பகவான் இருந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய தொல்லையை கொடுத்து நின்றிருப்பார். அவரை குரு பகவான் பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். மிகுந்த அதாவது பார்ட்னர் வந்து ரொம்ப நுணுக்கி பார்த்து பிரச்சனைகள் என்ன இருக்குன்றதை பார்த்து கொண்டே இருப்பார். இப்போ அதுக்கெல்லாம் சொல்யூஷன் வரும். நீங்கள் அதை ஓவர்டேக் பண்ணி நல்ல ஒரு ஏற்றத்திற்கு கொண்டு போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக 2வது திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் உண்டு. அதாவது இப்போ முதல் திருமணம் ஆகக்கூடிய பாக்கியம் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதுனால குரு பலம் வந்துருத்து அப்படின்னே சொல்லலாம். அதை தவிர பார்த்தாலேயானால் 11ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால 2வது சம்சாரம், அதாவது முதல் சம்சாரம் தவறிய நிலையிலையோ, அதாவது முதல் எதிர்பாலினத்தவர் தவறிய நிலையிலையோ, அதை தவிர வந்து 2வது கல்யாணத்துக்கு பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னா கண்டிப்பாக 2வது கல்யாணம் ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. நினைத்த காரியங்கள், ஏன்னா ராசிநாதனே 11ஆம் இடத்தை பார்க்குறார், நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும். எந்த ஒரு விஷயத்தை தொட்டிங்கன்னாலும் அதில் வெற்றி மட்டுமே நிச்சயமாக இருக்கும். பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதுவும் வந்து இந்த இதில் ஜோதிடம் சொல்பவர்கள், அதை தவிர குருத்துவம் தொழிலான ப்ரொஃபஸர், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டு, அதை தவிர வந்து டீச்சர்ஸ், இவாளுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தாலேயானால் கணிதம் சம்பந்தப்பட்ட வேதங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய மத சார்பு மிக்க சொற்பொழிவாளர்கள், இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவா, மீன் வளங்கள், அதை தவிர வந்து கடல் உயிரினங்கள் வியாபாரம் பண்ணுறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த இதில் குரு பயிற்சியில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்குது. இருந்தாலும் சனி பகவான் 12ஆம் இடத்துல இருந்து 7.5 சனி நடத்துறதுனால அபரிமிதமான தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும். அந்த செலவுகளுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு நாள் பணம் வந்துட்டு இருந்தது, அதில் சற்று கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால் வேலை மாற்றம் வரும், ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும். பொதுவாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு குரு பெயர்ச்சி ஓரளவுக்கு சுமாராகவே இருக்கும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.